பிடபிள்யூடியின் சட்டத்தால் யுத்தம் செய் நிகழ்ச்சிக்கு புதுக்கோட்டை வழக்கறிஞர் திலீப் ராஜா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து சார், ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ புகார் கொடுக்குறாங்கன்னா எப்படி புகார் கொடுக்குறது? போலீஸ் ஸ்டேஷனில் போய் அது எப்படி வழிமுறைகள் சார்? வணக்கம். சட்டத்தால் யுத்தம் செய் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு புகார் குறித்து உரையாடல் நடத்துறதுன்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா எளிய மக்கள், விளிம்புநிலை மக்கள், கிராமத்தை சேர்ந்தவர்கள், டவுனில் வாழ்கிறவங்க, வசதி படைத்தவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு டூ வீலர் காரில் போகும்போது விபத்து ஏற்படுறதாக இருக்கட்டும், அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சில ஏற்படுற முரண்பாடுகள், சண்டை, சச்சரவு உள்ளிட்ட எந்த சிறு அல்லது பெரிய குற்றம் எதுவாக இருந்தாலும், கொலை மாதிரியான பெரிய குற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ புகார் குறித்து எது புகார், ஒரு புகார்னா எது, அந்த புகாரில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ புகாரை யார் அளிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. புகாரை யார் பெறலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இந்த புகார், வாட் இஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஒரு நபர் அவர் கண்ணெதிரே ஒரு குற்றம் நிகழுது, எனக்கு ஏற்பட்டாலும், அல்லது ஒருவர் ஏங்கிற நபர் பிங்கிற நபரை தாக்குறாரு, அப்போ இறந்துடுறாரு பி. இப்போ நான் பார்க்குறேன், நான் போய் புகார் தரலாம். நான் அந்த புகார்தாரரை வந்து என்ன சொல்லுவாங்க போலீஸில், எஃப்ஐஆர்லன்னா இன்ஃபர்மெண்ட் அப்படிம்பாங்க, தகவல் தெரிவிப்பவர். அவர் பாதிக்கப்பட்டவராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணுமானாலும் காவல் நிலையத்தில் போய் இது போன்ற என்னை அடி தாக்குதல் பண்ணாரு, பாதிப்படைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தகவல் தெரிவிக்கலாம். அல்லது ஒருவர் ஏங்கிற ஒருவர் பிங்கிற ஒருவரை தாக்குதலுக்கு ஏற்படுத்தினாரு, அவருக்கு தலையில் காயம் அல்லது கையில் காயம், அல்லது அவர் கை இழந்துட்டாரு அல்லது உயிர் இழந்துட்டாரு அப்படின்னும் தகவல் தெரிவிக்கலாம். மூன்றாம் நபர் அந்த பாதிக்கப்பட்டவரே தகவல் தெரிவிக்கலாம், அல்லது பாதிக்கப்பட்டவருடைய உறவினர், நண்பர், அல்லது இந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர், பாதிக்கப்பட்டவர், இவருக்கு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாத இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவர் அல்லது தெரிந்து கொண்டவர், அவர் போய் புகார் தரலாம். அந்த ஒவ்வொரு வாய்மொழியாகவும் நடைமுறையில் எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறோம். ஆனால் ஒரு புகார் என்பது வாய்மொழியாக இருக்கலாம், எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம். ஒரு ஃபோன் பண்ணி, ஒரு ஊதா சட்டை போட்டிருக்கவர், பச்சை சட்டை போட்டிருக்கவரை இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி வெட்டிட்டாரு, கை தனியாக துண்டாயிருச்சு, நான் ரயிலில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி அந்த காவல் நிலையத்துக்கு சொன்னாலும், இந்த ஜங்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், அதை அந்த காவல் அதிகாரி இது போன்று ஃபோனில் இன்னார் இன்ன பேர் இன்ன முகவரி சேர்ந்தவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா சொன்னார் அப்படின்னு பதிஞ்சுக்கணும். அதன் பேர் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்படி சொல்லுகிற வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ ஒரு குற்றம் நடந்ததை தெரிந்து கொண்டவர், பாதிக்கப்பட்டவரோ மூன்றாம் நபரோ காவல் நிலையத்திற்கு நேரில் சென்றோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ கொடுக்கப்படுகிற தகவல் ஒவ்வொன்றுக்கும் புகார் அப்படின்னு பேர். இப்போ வந்து பாருங்க சார், இப்போ ஏழை மக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டிகள் இல்லை, ஒரு வழிமுறை எப்படிங்கிறது தெரியாது. உங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அடிக்க தான் பார்க்குறாங்க தவிர அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரியான முறையிட்டு அதை இது பண்ணுறாங்கிறது ஒரு வழிமுறை தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சார் கருத்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க? அதாவது பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சட்டத்தின் படிதான் நீதி தேடுவது சரியான முறையாக இருக்கும். அதுதான் அறம் சார்ந்தது, எளிமையானது. நான் பதிலுக்கு அடித்து தாக்குதல் ஏற்படுத்தி என்னுடைய வெற்றியை பெறணும் அல்லது நீதியை பெறணும்னா வலிமை உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்போ வலிமை இல்லாத தோத்து போயிடுவான். இப்போ இருக்கிற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நடக்கக்கூடிய இதே வந்து இந்த வழி தெரியாமல் அங்கே போனால் எப்படின்னு தெரியல, இங்கே போனால் எப்படின்னு தெரியல அப்படின்னால தான் அந்த அடிதடியே நடக்குது. அப்போ இந்த பாதிக்கப்பட்டவர் என்ன செய்யணும்னா, பாதிப்படைந்தவர் உடனடியாக அருகில் உள்ள அவருடைய எல்லைக்கு உட்பட்ட சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு நேரில் போய், படித்தவராக இருந்தால் புகாரை எழுதி கொடுக்கலாம், இல்லை படிக்காதவராக இருந்தால் வாய்மொழியாக இப்படி இன்னாரு என்னைய இன்ன சொல்லி திட்டினாரு, இன்ன சொல்லி தாக்குனாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். சொல்லி அதை புகாரை பதிவு செய்யலாம். அப்போ ஒரு புகாரில் எசென்சியல் எதெல்லாம் ஒரு புகாருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன குற்றம் நடந்தது, எந்த இடத்தில், என்ன தேதி, கிழமை, நேரம், இன்னைக்கா நேத்தா, இன்னைக்கு காலையிலனா இன்று,
ஞாயிற்றுக்கிழமை இன்ன தேதி செப்டம்பர் 4ஆம் தேதி இத்தனை மணிக்கு காலையில் 9 மணிக்கு இந்த இடத்துல நான் பேருந்து ஏறுவதற்காக பேருந்து நிலையம் சென்ற போது, அல்லது பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த போது, அல்லது என் தென்னந்தோப்பிற்கு தண்ணி பாய்ச்சுவதற்காக சென்று கொண்டிருந்த போது, இந்த வாய்க்காலுக்கு அருகில் சுப்பிரமணியனுடைய வீட்டிற்கு அருகிலே 10 மீட்டர் தொலைவிலே நான் இந்த இடத்தில் வழிமறித்து என்னுடைய அண்ணன் என்னை இப்படி பேசினார், அல்லது திட்டினார், அல்லது தாக்குதல் நடத்தினார். அப்போ இதில் என்னென்ன செய்தி இருக்குது? அந்த சம்பவத்தை இவர் பார்த்தாரு, அவர் தடுத்து என்னை உயிரோடு காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன தேதியில், என்ன தேதி, கிழமை, நேரத்தில், எந்த இடத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சு, குற்ற சம்பவம், அந்த சம்பவத்தை செய்தது யாரு, அதனால பாதிக்கப்பட்டது யாரு? நான். அவர் என்னை அடித்தார், என் தலையிலே காயம், என்னை அருவாளால் வெட்டினார், என் வலது கையில் 2 இடங்களில் வெட்டு காயம் ஏற்பட்டது, அவர் அடித்ததில் எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. அப்போ அவர் என்ன குற்றம் செஞ்சாரு, அதனால என்ன எனக்கு பாதிப்பு, இப்போ நான் அட்மிட்ல ஆயிருக்கிறேன், அல்லது காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போக போறேன். காவல் நிலையம் உடனே ஆக்ஷன் எடுக்குமாங்க? கண்டிப்பா எடுப்பாங்க. ஆமா. என்னன்னா எஃப்ஐஆர் எவ்வளவு நாளா சார் ஆகும்? அதாவது சட்டத்தின் படியான ஆட்சி இந்தியாவில் நிகழ்கிறது, அல்லது என்று நம்பப்படுகிறது. சட்டத்தினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது. ஆனால் நடைமுறையில் அது நாம் கொடுக்குற புகாரெல்லாம் முதல் தகவல் அறிக்கை வழக்கு பதிவு செய்யப்படும் பட்டு விடுமான்னா ஆகிறது இல்லை. அது அநியாயம்தான். ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு எளியவர் இன்னைக்கே ஒரு சாதாரண குடிமகனை போய் அனுப்பிச்சு மண்டை உடஞ்சி ரத்தத்தோடு போனால் கூட எந்த காவல் நிலையமும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது இல்லை. அதிகாரம் வந்து கல்வியின் அடிப்படையில் ஒருத்தர் அதிகாரம் பெற்றிருப்பார், அரசியல் பின்னணியின் அடிப்படையில் அதிகாரம் பெற்றிருப்பார், பணம் பொருளாதார அடிப்படையில் அதிகாரம் பெற்றிருப்பார். இப்படி 2 பேர் உள்ளர ஒரு முரண் சண்டை வருதும் பொழுது, ஒரு குற்றம் நிகழும் போது, குற்றத்தை நிகழ்த்தியவர் இந்த அதிகாரத்தில் ஏதேதும் ஒன்றை பயன்படுத்தினால் காவல் நிலையம் கொஞ்சம் தம்பாகும். பேசி தீர்த்துக்குங்க, அண்ணனும் தம்பியுமா இருக்கீங்க, பேசி தீர்த்துக்குங்க, உறவுகளாக இருக்கீங்க, பக்கத்து வீடு சமரசம் பண்ணிக்கோங்க. அது நல்லதா இல்லை எப்படி சார்? அது தவறான முன்னுதாரணம். ஏன்னா சட்டத்தின் ஆட்சியில் ஒவ்வொரு எளியவன் ஒவ்வொருவர் பாதிக்கப்படும் போதும் அவருக்கான நீதி கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? வழக்கு பதிவு செய்யுங்க. அது கைது செய்யக்கூடிய குற்றமா, கைது செய்யக்கூடாத குற்றமா? ஒரு கெட்டவா சொல்லி திட்டுறாரு, ஒரு அறையிறாரு, இது வந்து கைது செய்ய வேண்டா குற்றம்ங்கிறாங்க. இல்லை, சில காவல் நிலையங்கள்ல நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குது. எல்லா காவல் நிலையம் அது மாதிரி சொல்ல முடியாது. சில காவல் நிலையங்கள்லாம் அது மாதிரி நடக்குது. அப்புறம் அப்படியே இருந்தாலும் அவங்க சமாதானம் தான் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் மழுப்பலாக கேட்குறீங்க. நாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை காவல் நிலையங்களிலும் கேமரா வைக்க சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, காவல் நிலையத்துக்கு வருபவர் கண்ணியத்தோடு நடத்தப்படுகிறாரா? ஏற்கனவே பாதிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்குள்ளே நுழைபவர் ஒரு புகாரை தருகிறார். அந்த புகாரை எப்படி எழுத வேண்டும் தெரியல. ஒரு காவலை உதவி செய்யணும், அவர் சொல்வதை அப்படி எழுதணும். அதை எழுதி கொடுக்குறார். அதை உடனடியே வாங்கி மனு ஏற்பளிப்பு சான்றிதழ் புகார் பண்ண ரசீது கொடுக்கணும். இப்போ கொலை பண்ண கேஸுக்கெல்லாம் ரசீது கொடுக்க முடியாது. வன்கொடுமை, ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டை தாக்குறாங்க, ரசீது தர முடியாது. ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தி அடிக்கிறாங்க, ரசீது கொடுக்க முடியாது. பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துறாங்க, ரசீது இருந்து விசாரிக்க முடியாது. இதெல்லாம் பிடியானை வேண்டா குற்றம். அதாவது குற்றத்திலே கொடுங்குற்றங்கள்மாங்க. இந்த மாதிரியான கொடுங்குற்றங்கள்லாம் உடனடியாக வழக்கு பதிவு எஃப்ஐஆர் 15 தான் விசாரணையே துவங்கணும். அதுக்கு உரிய அதிகாரி இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், சில வழக்குகளுக்கு டிஎஸ்பியாக இருப்பாங்க, சில வழக்குகளுக்கு இன்ஸ்பெக்டருக்கு குறைவில்லாத அதிகாரி, சில வழக்குகள் எஸ்ஐ விசாரிக்கலாம். அதெல்லாம் எஃப்ஐஆரை போட்டு தான் விசாரிக்கணும். சின்ன வழக்கு இதெல்லாம் வந்து கரெக்டான பொசிஷனாக இருக்குது, அது உடனே ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. மற்ற அந்த அடிக்கடி கேஸுக்கு மட்டும்தான் பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இந்த ஏழை மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அது இது நாள் வரைக்கும். அதாவது என்னன்னா, வலிமை உள்ளவன் ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றலான்னு இருந்துச்சு. இப்போ இந்த அடிதடி வழக்குகளை கொலை முயற்சி மாதிரியான சூழலை தவிர சாதாரணமாக 2 திட்டிக்கிறாங்க, 2 அடிச்சுக்கிறாங்க, கைகலப்பாகுது, ஒரு பெண்ணும் அடிச்சுக்கிறாங்க, ரோட்டில் சண்டை, வயலில் சண்டை, வாய்க்காலில் சண்டை, இதெல்லாம் சின்ன சண்டை நடக்குது இல்லையா? இதெல்லாம் இப்போ பிடியானை கைது செய்யக்கூடாத குற்றமாக அறிவிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் 7 ஆண்டுக்கு குறைவான மட்டும் அவ்வளோதான். 7 ஆண்டுக்கு குறைவான தண்டனை உள்ள குற்றங்கள் எல்லாம் இனி கைது செய்யணும்னு அவசியம் இல்லை. பிஎன்எஸ்எஸ்ன்னு புதுசாக இந்திய ஒன்றிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி
இதெல்லாம் கைது செய்ய வேண்டாம். அப்போனா என்ன பண்ணணும்? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த புகார்தாரரையும் எதிர்மனுதாரரையும் வர வைக்கணும், குற்றம் சாட்டப்பட்டவரையும் வர வைக்கணும், என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும். விசாரிச்சு அது குற்றம் நடந்ததுன்னு உறுதியானுச்சுன்னா இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். நீதிமன்றம் விசாரணை செய்து இவர் குற்றம் செய்தது உறுதியாச்சுன்னா அதை தண்டனை கொடுப்பார். சின்ன வழக்குன்னா STC ஷார்ட் ட்ரையல் கேசஸ்ம்பாங்க, அதெல்லாம் 6 மாத காலத்துக்குள்ள ஓராண்டு காலத்துக்குள்ள முடிச்சு தண்டனை கொடுக்கணும். CC வழக்குகள்பாங்க, கேலண்டர் கேசஸ் எல்லாம் ஒரு 1 to 2 ஆண்டுகளுக்குள்ள தண்டனை கொடுத்துருவாங்க. அப்ப இதன் வாயிலாக காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து நடப்பது தவிர்ப்பதற்காக அனைத்தையும் ஒரு சம்பவம் குற்றம் சாட்டப்பட்டதா ஒரு பொய்யா புகார் கொடுப்பதன் வாயிலாகவே ஒருவர் சிறைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி இனி கைது செய்ய வேண்டியதில்லை. 7 ஆண்டுக்கு குறைவான தண்டனை வழக்குகளை கைது செய்ய வேண்டியதில்லைன்னு BNSS சட்டம் சொல்லிருச்சு. எனவே இனி வரும் காலங்களில் கைது நடவடிக்கை என்பது இருக்காது. கொலை மாதிரியான பெரிய கொடுங்குற்றங்களை தவிர, கொலை முயற்சி மாதிரியான செஷன்ஸ் அஃபென்ஸுகளை தவிர, வன்கொடுமை மாதிரியான அஃபென்ஸுக்கு வன்கொடுமைகள் யாரும் கைது பண்றது இல்லை. ஏன்னா எளியவர்கள் புகார்தாரர்கள்லாம் எளியவர்கள்னால கைது பண்றது பெரும்பாலும் காவல் நிலையங்கள் இல்லை. பெரிய அது சாதிவெறி காவல் நிலையங்கள் தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா காவல் நிலையங்களுமே பெரும்பாலும். எனவே இது மாதிரியான பெரிய கொடுங்குற்றங்களை தவிர சிறு குற்றங்கள் வரையறுக்கிற அல்லது 7 ஆண்டுக்கு குறைவான உள்ள தண்டனை உள்ள வழக்குகள் எல்லாம் இனிமேல் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. இதுல நல்லதும் உண்டு, தீங்கும் இருக்குது. அதில் நாம அதை நன்மைக்கு பயன்படுத்திக்கணும். ஆனா பெரும்பாலும் அதில் உள்ள தீங்கு தான் போய் சேரும். தான் ஒரு அண்ணன் தம்பி அடிக்கிறான், ரோட்ல விட்டு அடிக்கிறான்னா அவனை கைது செய்யணும் அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவான்னா சின்ன சின்ன குற்றங்கள்லாம் கிராமத்துல அரெஸ்ட் பண்ண முடியாத சட்டம் ஏற்றிருக்கும் போது அவங்க எப்படி நம்ம சட்டம் நமக்கு ஒரு அதாவது எளிய மக்கள், உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் நாம பார்க்குற அல்லது இந்திய மக்களே வச்சுக்கலாம். இந்திய மக்கள் எதற்கு பயப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமன்றத்துக்கு போகணுமே, வழக்கறிஞரை பார்க்கணுமே, நீதிபதியை பார்க்கணுமே, வழக்கு நடத்தணுமே, ஓராண்டு ஈராண்டு அலையணுமே, நீதிபதி தீர்ப்பு சொல்லிடுவாரு, என்ன தண்டனை உனக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிடுவாருன்னா அவங்க முதல்ல பயப்படுறது இல்லை. நீதிமன்றத்திற்கு இந்த எளிய மக்களிடத்திலே பயம் இல்லை. அதுக்கு மாறாய் எதுல பயப்படுறாங்கன்னா, இவங்களுடைய மாரல் ஃபியர் எதுல இருக்குன்னா, காவல்துறை கைது செஞ்சிடும், சிறையில போட்டுருவாங்க, மானம் போயிடும், இதுக்கு தான் பயப்படுறாங்க. இது இது மாரல் ஃபியர், இது கரெக்ட், இதுதான் சரி. இந்த மக்கள் சிறைக்கு போகணும், அதாவது நீதிபதி தீர்ப்பு எழுதிடுவாரேன்னு பயப்படல. முதல்ல அடிச்சா, பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சா, சண்டை போட்டா, ஏதேன்னு பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டா முதல்ல போலீஸ் புடிச்சிட்டு போயிருமேன்னு பயப்படுறான். ஏன்? அதான் பெயில் உண்டே, பெயில வந்துடலாம். வக்கீல போய் பார்த்தோம்னா பெயில வந்துடலாம், எந்த வழக்கா இருந்தாலும் பெயில வந்துடலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு வழக்குக்கு 3 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ளே பெயில வரலாம். செஷன்ஸ் மாதிரியான அஃபென்சஸ்க்கு கூடுதலான காலம் 90 நாள் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாட்டி கொலை வழக்குகள்ல 91 வெளில வந்துடலாம். அதுக்கான பிரிவுகள் இருக்குது. அதுக்காக எல்லா கொலையில வந்துட முடியாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது குற்ற அறிக்கை தாக்கல் செய்யலைன்னா வெளில வந்துடலாம். அதன் அடிப்படையில் ஒரு வழக்குல குற்ற வழக்குல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர் 10 நாள்ல இருந்து 30 நாள்லயோ 60 நாள்லயோ 90 நாள்லயோ வெளில வந்துடலாம். ஆனா இந்த மக்கள் வெளியில வந்துடலாம்னு தெரியும். ஆனாலும் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, மானத்துக்கு பயப்படுறாங்க. எது மானம் அப்படின்னா, ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நாம சிறைக்கு போயிட்டா அது அவமானம். போலீஸ் காலையில விடிய காலைல வீட்டுல மத்தியானம் பட்ட பகல்ல அல்லது நள்ளிரவுல வீட்டுக்கு அந்த நபரை புடிச்சிட்டு போனா அது எனக்கு குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு நினைக்கிறான். இது ஒரு மாரல் ஃபியர், அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு உணர்வு. அந்த உணர்வு ரொம்ப அவசியமானது. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்கு. நிச்சயமா உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு உண்டு. எல்லோரும் மனிதநேயத்தின் பால் வாழ்பவர்கள் தான் பெரும்பான்மை மக்கள். குற்ற பின்னணி உள்ளவர்கள் அல்லது குற்ற பழக்க வழக்கம் கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் 1% குறைவானவர்கள் தான். 99 விழுக்காடு நபர்கள் நல்லவர்கள் தான், அறம் சார்ந்து வாழ்றவர் தான், இன்னொருவருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, அது பாவம் அப்படின்னு நம்புறவங்க தான். இப்ப இந்த நபர்கள் 99% பேர் இது செய்யப்படுறது இல்லை. இந்த 1% பேர் தான் குற்றம் இழைக்கிற குற்ற பின்னணி உள்ளவர்கள், குற்ற தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஊருக்கு 4 பேர் இருப்பான்.
இந்த ஊருக்கு 4 பேர் ஊருக்குள்ள நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. ஜெயிலுன்னா பெயில் இருக்குது அப்படிலாம் வசனம் பேசிக்கிட்டு ஊருக்குள்ள திருடி இந்த சாராயம் விற்கிறவன், சாராயம் காய்ச்சிறவன், மண்ணு கடத்துறவன், இப்படியான பக்கத்தில் வம்பு தும்பு பண்ற ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் இப்ப அச்சுறுத்தலா மாறுவாங்க. ஏன்னா இப்ப இந்த சின்ன சின்ன அடிதடி, அண்ணன் அடிக்கிறது, தம்பி அடிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிறது, பக்கத்து ஊருக்குள்ள போய் அடிக்கிறது, இந்த மாதிரியான சண்டைகளை நீ கைது செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நபர்கள் இனி இந்த எண்ணிக்கை அதிகரிக்காது, அந்த நபர்கள் குற்றம் அதிகரிக்கும். இப்ப அந்த நபர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாட்டி அதுக்கு என்ன சார் தீர்வு? அதுக்கு என்ன தீர்வுனா உடனடியா தீர்வில்லையே தவிர, கைது செய்ய மாட்டாங்களே தவிர, ஆனால் வழக்குகள் விரைந்து நடத்தப்படும். இனி வரும் காலங்களில் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் அதிகமாயிருச்சு, எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. எனவே வழக்கு விரைந்து நடத்தி தீர்ப்பை பெறுவதற்கு என்ன வேலை, இதுதான் நீ சிந்திக்கணும். நீ ஜுடிஷியல் செய்யப்படாது தான், விரைந்து வழக்கை நடத்தி, அந்த விரைவுங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக அமைந்து விடாமல், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட்டு விரைவான ஒரு விசாரணையை நியாயமான கால அளவீட்டில் விசாரணை நடத்தி அந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறது இந்திய நீதித்துறை ஒரு நோக்கமாக எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக பல பிரிவுகளில் நீதிமன்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தனி நீதிமன்றம், போக்சோ நீதிமன்றம், பெண்களுக்கு எதிரான குற்றம் தனி நீதிமன்றம், குடும்ப வழக்குகள், கணவன் மனைவிக்குள்ள உள்ள விவாகரத்து மாதிரியான, சேர்ந்து வாழணுங்கிற மாதிரியான, குழந்தை யாருக்குங்கிறது, ஜீவனாம்சம், இந்த மாதிரியான வழக்குகளுக்கு ஃபேமிலி கோர்ட்ஸ், SC ST மக்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கு SC ST வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம், கஞ்சா மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அதுக்கான ஸ்பெஷல் எசென்சியல் கமாடிட்டிஸ் NDPS ஸ்பெஷல் கோர்ட்னு, இப்படி குற்றங்களை வகைப்படுத்தி பல நீதிமன்றங்களை கொண்டு வந்துட்டனால இனி வரும் காலங்களில் இந்த நீதித்துறை ஃபுல்ஃபில் செய்யப்படும் பொழுது, நீதிமன்றம் துவங்கியாச்சு. நீதிமன்றமே போனோம்னா ஒரு கேஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், எப்படியும் குறைஞ்சது ஒரு கேஸ் வந்து 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. அதனாலதான் மக்கள் எதுவும் நம்பாம இருக்காங்களா? அதெல்லாம் உண்மையிலே முன்னாடிலாம் ஒரு சிவில் வழக்குனா 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகும், குற்ற வழக்கெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு மேலாகும். இது ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு நான் இப்போ ஏற்கனவே சொன்னது போன்ற நம்பர் ஆஃப் கோர்ட்ஸ் அதிகமாயிருச்சு. இப்ப தேவை உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்கணும். அந்த நீதிமன்றங்களில் பணியை செய்வதற்கு பணியாளர்கள் நியமிக்கணும். அவங்களுக்கு உரிய முறையில் உடனே ட்ரைனிங் கொடுக்கணும் இந்த பணியாளர்களுக்கு. இதை செஞ்சுட்டாங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்திய நீதித்துறையில் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் என்பது, அதாவது மிக சிறிய குற்ற வழக்காக இருக்கட்டும் அல்லது சிவில் வழக்காக இருக்கட்டும், கொடுங்குற்றங்களாக இருக்கட்டும், அதிகபட்சமே 2 to 3 ஆண்டுகளுக்குள்ள நீதி வழங்கப்படும் அப்படிங்கிற நிலையை நோக்கி இந்திய நீதித்துறை நகர்கிறது. 2030க்குள் இது இந்த இதை எட்டிவிடும். அந்த அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் அந்த இந்திய நீதித்துறை அது விரும்புது. ஆனா அந்த நீதித்துறையை அந்தந்த மாநிலங்கள் பின்பற்றுகிறதான்னு தெரியல. ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது. இந்தியாவில் அத்தனை மாநிலங்களுக்கும் முன்னுதாரணை. ஒரு இந்தியா வல்லரசு ஆகணும்னா என்னென்னவெல்லாம் இந்தியா கடைபிடிக்கணும்னு இந்திய அரசு சொல்லுதோ, உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லுதோ, அதை பெரும்பாலும் கடைபிடிக்கிற ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்குது. ஆனா அதுக்கு மேலே கேட்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் சில தவறுகள் செய்யத்தான், அதிகாரத்தை சுவைப்பவர்கள் அந்த வேலையை செய்யத்தான் நீதிக்கு எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிகழும். அது வந்து சென்சிட்டிவான 1000கணக்கான வழக்குகளை சொல்ல முடியும். புதுக்கோட்டையில் நடந்த வேங்கவேல் வழக்கு மாதிரியான 1000 வழக்குகளை சொல்ல முடியும். ஆனால் அதையும் தாண்டி பொதுவான பார்வையில் தமிழ்நாடு நீதித்துறை நிர்வாகம் என்பது மிகுந்த பரந்தப்பட்ட அளவில் ஒரு நிர்வாக ஸ்திரன் கொண்டதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ரிசல்ட்டை 2030க்குள் மக்கள் விரும்புகிற விரைவான நியாயமான கால அளவுக்குள்ளான அந்த விரைவான நீதி நிச்சயம் வழங்கப்படும். சார், இப்போ வந்து காவல் நிலையத்தில் புகார் எடுக்கலாட்டி அதுக்கு என்ன சார் வழிமுறை? இப்போ நம்மளாம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். காவல் நிலையத்தில் புகார் எடுத்தால் வழக்கு பதிவு செய்யணும். உடனடியாக அந்த புகார் முதல் தவறுக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கப்படணும். படலை, ஏதோ ஒரு அதிகாரத்தை குற்றம் சாட்டப்பட்டவர் பயன்படுத்துறாரு, எஃப்ஐஆர் பதிவு செய்ய விடாமல் நிறுத்துறாருன்னா உடனடியாக அந்த புகார் மனு சான்றிதழை கேட்டு வாங்கணும். நாம எந்த புகார் காவல் நிலையத்தில் கொடுத்தாலும் புகார் மனு ரசீது அடுத்த நிமிடம் உங்களுக்கு வழங்கப்படணும். அதை கேட்டு வாங்கணும். அப்படி தர மறுத்தால் உடனடியாக உங்கள் புகாரை எழுத்துப்பூர்வமா எழுதி பதிவு தபாலில், பதிவஞ்சல் அல்லது ஸ்பீட் போஸ்ட்ல அந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சிருங்க. அப்ப ஏடி கார்டு, அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துடும். அப்ப நீங்க அனுப்பிச்சதுக்கான பில்லுக்கு வந்துடும். அப்ப புகாரு, பில்லு, ஏடி கார்டு இதை ஆவணப்படுத்தி வச்சுக்கணும்.
அது ஒரு வார காலம் உங்களுக்கு டைம், ஒரு வாரத்துக்குள்ள உங்களை விசாரிக்கணும். நேரில் கொடுக்குறீங்க, பதிவு தபாலையும் கொடுத்துட்டீங்க. அப்படி விசாரிக்கவில்லை என்றால் கிராமப்புற பகுதியாக இருந்தா மாவட்ட எஸ்பியை சந்திச்சு கொடுக்கணும். டவுன் மாநகராட்சி பகுதியாக இருந்தா சிட்டி கமிஷனர் அவரை சந்திப்பு, திருச்சி, மதுரை, சென்னை மாதிரி இடத்துல சிட்டி கமிஷனர்ஸ் அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி நான் இந்த காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரை பார்த்து கொடுத்தேன், எஸ்ஐ பார்த்து கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல, இந்த மனு ரசீது கொடுத்தாங்க என்ன விசாரிக்கல, அல்லது மனு ரசீதே கொடுக்கல அப்படின்னா பதிவு தபால் அனுப்பிச்சிருக்கோம்ல, அவங்க வாங்கிக்கிட்டு விசாரிக்கல, நான் பதிவு தபால் அனுப்பிச்சேன் மறுநாளே அல்லது அன்றைய தினமே, அது 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, அல்லது 10 நாள் ஆச்சு, விசாரிக்கல அப்படின்னு சொல்லி மனு எஸ்பியை பார்த்து கொடுக்கணும். அதுவும் எஸ்பியை கொடுத்தும் அந்த எஸ்பி என்ன பண்ணுவாருன்னா அடுத்த உடனே இந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சு அந்த காவல் அதிகாரி தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்பையும் அவர் அனுப்பிச்சும் இந்த காவல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கலைன்னா, ஏன்னா நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அதிகம், ஒரு எஸ்பி வந்து தனி மனிதர் தான், அவருக்கு கீழே அதிகார அமைப்புகள் உள்ள காவல் இருந்தாலும் பணியாளர்கள் இருந்தாலும் அந்த எஸ்பி சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காம இருக்கலாம். அப்ப அவர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்ப நாம அந்த எஸ்பிக்கு ஒரு வார காலத்தில் டவுனா இருந்தா சிட்டி கமிஷனர், கிராமப்புறமா இருந்தா எஸ்பி, இந்த காவல் ஆய்வாளரை பார்த்து முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த புகாருக்கு பிறகு 8வது நாளுக்கு பிறகு 8 நாள்லயே 10 நாள்லயே 15 நாள்லயே எஸ்பியை பார்த்து கொடுக்கணும். அவருக்கு கொடுத்துட்டு 15 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். பதிவு தபாலை கொடுத்து ஆவணம் வேணும், ஏன்னா கொடுத்ததுக்காக ரெக்கார்டு. எஸ்பி வந்து அக்னாலஜ்மெண்ட் தரதே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த எஸ்பியை போய் பார்த்து கொடுத்தாலும் புகார் மனு ஏற்படுத்தி சான்றிதழ் அவங்க தர்றது இல்லை. அப்ப நம்ம பதிவு தபால் அனுப்பிச்சால்தான் ரெக்கார்டு. கொடுத்துட்டு 15 நாள் பார்க்கணும். அவங்க கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலையா, போலீஸை பார்த்து கொடுத்தாச்சு நடவடிக்கை எடுக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி சிட்டி கமிஷனர் பார்த்தாச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கல. 3வது நீதிமன்றம், ஜேஎம் நீதிமன்றம், அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஐயா இந்த குற்றம் அடைஞ்சு நீங்களே கைப்பட எழுதலாம், மனுதாரர் உங்க பேர் அட்ரஸ் போட்டு எப்படி இன்ஸ்பெக்டர் கொடுத்தீங்களோ அதே போல, அல்லது ஒரு வழக்கறிஞரை பார்த்தும் தயார் பண்ணலாம், முறையீடு தயார் பண்ணலாம், அல்லது நீங்களாவே எழுதலாம். இந்த மாதிரி இந்த குற்றம் அடைஞ்சு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னாரால, அதை போய் இந்த காவல் நிலையத்தில் இன்ன தேதியில நேரில் போய் சொன்னேன், புகார் பண்ண ரசீது கொடுத்தாங்க, அதை இணைச்சிருக்கிறேன், ஆனால் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த அதுலேருந்து 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு இந்த மாதிரி எஸ்பியை பார்த்து இப்படி ஒரு புகார் கொடுத்தேன், பதிவு தபாலில் கொடுத்தேன், அதை இதில் இணைச்சிருக்கிறேன், அவங்களும் நடவடிக்கை எடுக்கல, 15 நாள் ஆச்சு நடவடிக்கை எடுக்கல, எனவே தாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து எனது புகாரின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லி உத்தரவிடுங்கள் அப்படின்னு ஒரு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை நேரடியாக காலையில் 10:30 அந்த எல்ல போய் அந்த ஜேஎம் கொடுத்தீங்கன்னா அவர் மனுவா எடுத்துக்குவார், அல்லது வழக்கறிஞர் மூலமாகவும் தயார் பண்ணலாம். அதுக்குன்னு ட்ரெடிஷ்னல் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக கொடுத்தீங்கன்னாலும் அந்த வழக்கறிஞர் தயார் பண்ணுவாங்க. அப்போ அப்படி நேரடியாகவும் வழக்கறிஞர் மூலமாக கொடுத்தீங்கன்னா அவர் அதை விசாரித்து அது ஒரு சிஆர்எம்பி கிரிமினல் மெயின் பெட்டிஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு வார காலத்திற்குள்ளேயோ அதிகபட்சம் 30 நாளுக்குள்ளேயோ இந்த புகாரின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்கள் ஒரு உத்தரவு கொடுப்பாரு. அந்த உத்தரவின்படி கண்டிப்பாக காவல் நிலையத்தில் 95 விழுக்காடு போட்டுருவாங்க. ஒரு 5 விழுக்காடு காவல் நிலையம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே கொடுத்தாலும் போட மாட்டேங்கிற மாதிரியான ஆட்கள் இன்னமும் நம்ம காவல்துறையில இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. அது என்ன பண்ணணும்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவங்க மேல போட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கான நீதி கிடைக்கப்படும். எனவே காவல் நிலையம் மட்டுமே நம்முடைய இறுதி இலக்கு. இறுதியா காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தோம்னா அவங்க எஃப்ஐஆர் பதியலைன்னா நமக்கு வழியே இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. காவல் நிலையத்தில் உங்கள் உரிமை மறுக்கப்பட்டால் எஸ்பியை பார்க்கலாம், அதுக்கு மேல டிஐஜி, ஐஜி, டிஜிபி வரைக்கும் பார்க்கலாம். முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்குறவங்க உண்டு, மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எஸ்பியை பார்த்து கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து 15 நாட்களுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை போய் புகார் மனு கொடுத்தால் நிச்சயமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் வழி, தீர்வழி. நிகழ்ச்சிக்கு சட்டத்தால் யுத்தம் செய் என்ற நிகழ்ச்சியில் திலீப் ராஜன், வழக்கறிஞர் திலீப் ராஜன் அவர்கள் வந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.